திருமணம், காதல், லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம சொல்லலாம். எப்படினாலும் ஒரு ஆண் பெண் இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரியா வந்துடுறது இல்லை. சில பேருக்கு முரண்பாடுகள், சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள், சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல காதல் வாழ்க்கை. ஏன் இவ்வளவு வித்தியாசம்? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லது அவங்களோட திருமண வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு, எப்படினாலும் அந்த கேள்வி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. அதாவது திருமணமான ரிஷபராசிக்காரர்களும் சரி, திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் சரி, இது ரொம்பவே உதவும் வகையில் இந்த வீடியோ வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால ரிஷபராசிக்காரர்கள் யாரு, அவங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்க. ரிஷபராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசி. அதாவது தனம், குடும்பம், வாக்கு இந்த அமைப்புகளில் இவங்களோட சிந்தனையே வந்து அது நோக்கி தான் இருக்கும். முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக தன்னை கரைச்சிக்க கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல கரைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட என்ன அவங்களுக்கு தேவைங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு அவங்களால நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்கள தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்காக விழக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. அடுத்தது பண எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தா கூட ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே பணத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா பணம் சேமிக்கணும், பணம் தான் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு தன்மை இயல்பாகவே இருக்கும். அது தப்பு இல்லை. சில நேரங்களில் உங்களை வந்து நிறைய மணி மைண்டடா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை உலகத்திற்கு அது கொடுக்கும், அந்த எண்ணம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வாக்கு சொன்ன வாக்கும் தவற மாட்டீங்க. நிறைய கலா ரசிகனா இருப்பீங்க. இசை, ஞானம், சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதீதமான ஈடுபாடு. ஏன்னா சுக்கரனோட வீட்டில் பிறந்திருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் எதுக்கு நீங்க எங்கள்கிட்ட சொல்றீங்க, நாங்க எங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் ஆல்ரெடி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுதாங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கான உங்களோட தேடலை முடிவு பண்ண போகுது. ஏன்னா நீங்க வந்து உங்களோட தேடல் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான, உங்களே மாதிரியான ஒரு நபர் தான் நீங்க எப்போதுமே தேடுவீங்க உங்களோட வாழ்க்கை துணையா. ஸோ இதே மாதிரி சங்கீத ஆர்வலராக இருக்கணும், இதே மாதிரி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருக்கணும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருக்கணும், அதே மாதிரி வாக்கு தவறக்கூடாது. இதே எண்ணங்களோட தான் நீங்க உங்க வாழ்க்கை துணையுமே தேர்ந்தெடுப்பீங்க. அதனால தான் இதை நான் முதல்ல சொன்னேன். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமான திருமண வாழ்க்கைக்கான காரணிகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை தயார் பண்ணியிருக்கோம். அதை தான் இந்த வீடியோல முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த அட்டவணையை பாருங்க. இதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கான சிறந்த திருமண வாழ்க்கைக்கான காரணிகள். இதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க திருமணம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ ரிஷப ராசியா இருக்காங்க, அவங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு வழிகாட்டி மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ இதுல ரிஷப ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க தான் இந்த ரிஷபராசியில பிறந்திருக்கணும். ஸோ இந்த கார்த்திகைக்கு சூரியன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும், ரோகிணிக்கு சந்திரன் அதிபதியாகவும், மிருகசீரிடத்துக்கு செவ்வாய் அதிபதியாகவும் வருது. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 காலம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ரிஷபராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கை துணைக்கு சிறந்த நட்சத்திரங்கள் எதெல்லாம் இருக்கலாம், அடுத்தது சிறந்த கிரகநிலை எதெல்லாம் இருக்கலாம், சிறந்த தசை எதெல்லாம் இருக்கலாம். இது ஜோதிட ரீதியா நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இதை அட்டவணையில நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதுல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறந்த நட்சத்திரங்களா உங்களோட வாழ்க்கை துணைக்கு வர வேண்டியது பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரமோ, திருவோண நட்சத்திரமோ, ரோகிணி நட்சத்திரமோ, அனுஷ நட்சத்திரமோ, உத்திரட்டாதி மற்றும் பூசம். இந்த 6 நட்சத்திரங்கள்ல உங்களோட வாழ்க்கை துணை கிடைச்சதுன்னா நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. இப்ப இல்லைன்னா கூட எப்பனாலும் உங்களோட சிறந்த திருமண வாழ்க்கைக்கான ஒரு காரணம் அதுவா இருக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம், கேட்டை, ரேவதி, ஆயில்யம். சரிங்களா, இந்த 6 நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க. அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திரம், சுவாதி, சதயம், திருவாதிரை, மூலம், அசுபதி, மகம். இந்த 6 நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க உங்களுக்கு மிருகசீரிடம் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க. சோ இது சிறந்த நட்சத்திரம். இது போக சிறந்த கிரகநிலை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை தன்மையை கொடுக்கும். அது என்னலாம் அப்படின்னா, மொத்தமா இந்த 3 நட்சத்திரங்கள் மொத்தமா ரிஷபராசின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணை அவங்களோட ஜாதகத்துல விருச்சிகம், மீனம், கடகம் இந்த 3 ராசிகளும் அவங்களோட ராசி அல்லது லக்னமா வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம், மீனம், கடகம் அதே 3 ராசிகள்ல அவங்களோட ராசி அல்லது லக்னாதிபதி அமர்வது. இப்ப அந்த 3 ராசிலையும் பிறக்கல, 3 லக்னத்திலையும் அவங்க பிறக்கல. அப்ப என்ன செய்யறது?
அவங்களோட ராசி ஏதோ ஒன்று ராசி 12 ராசியில் பிறந்திருக்கணும் இல்லையா, அந்த ராசி அதிபதி இந்த 3 ராசிகளில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த கிரகநிலை. சரிங்களா, இதெல்லாம் கிரகநிலை, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் லக்னாதிபதியும் இந்த 3 ராசிகளில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான அந்த காரணியா இது ஒன்று அமையும். அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா இதே விருச்சிகம் மீனம் கடகத்தில் தசா அதிபதி அமர்வது. அது எப்படி தசா அதிபதி? அதாவது உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு தசை நடக்கும் இல்லையா, அந்த தசையோட அதிபதி, அந்த திசையோட அதிபதி இந்த 3 ராசிகள் அமர்ந்து திசை நடத்தினார் அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த திசையில் அமையும். சரிங்களா, அடுத்தது 4வது பாயிண்ட் வந்து விருச்சிகம் மீனம் கடகம், திரும்பவும் அங்கே தான், திரும்பவும் அதே ராசிகள் தான். அந்த இடத்துல பாவர்கள் இல்லாமல் இருப்பது உங்களோட கணவனுக்கோ மனைவிக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகநிலை. இது இந்த 4மே முக்கியமானது. அதில் மிக மிக முக்கியமானது இந்த கடைசி பாயிண்ட். சரிங்களா, பாவர்கள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய மனக்கசப்புகள் இருக்கும். பாவர்கள் இல்லைன்னா அப்படியே இந்த ஒரு தெளிந்த நீரோடை போல உங்களோட உறவு இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா, அடுத்தது சிறந்த திசை. 3வது காலம் வந்து சிறந்த திசை அப்படிங்கிறத காட்டுது. உங்களோட வாழ்க்கை துணைக்கு நடக்கக்கூடிய திசைகளும் உங்களோட வாழ்க்கையில சில விஷயங்களை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது சந்தோஷங்கள், ஒன்றிணைப்பு, இதெல்லாத்தையுமே குறிக்கும். அதன் அடிப்படையில் உங்களோட ராசிநாதனாகிய சுக்கிர தசை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அடுத்தது புதன் தசை, ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி. அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிறது, பூர்வ புண்ணியம் வலுக்கிறது, 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 2 திசைகள்லையுமே ஏற்படும். ஸோ இது அவ்வளவுமே அமைஞ்சவங்க மிக மிக கொடுத்து வச்சவங்க. ஆனால் அதில் வந்து 100க்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும்லாம் இது அமையாது. சரிங்களா, ஏன்னா நிறைய கிரிட்டேரியா இதில் இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த அட்டவணையை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது வந்து நிறைய ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வாழ்ந்த திருமண தம்பதிகள்கிட்ட இருந்து நம்ம எடுத்தது. நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். இது புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு உதவலைன்னா கூட திருமணம் ஆகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கோ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ இது கண்டிப்பா உதவும். ஸோ நல்லதை பார்த்துட்டோம். அடுத்தது அப்படியே ஒஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கான மோசமான திருமண வாழ்க்கைக்கான காரணிகள் அப்படிங்கிறத இந்த அட்டவணை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. இதுல அதே தான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு திரை அவிட்டம் மிருகசீரிடம் கேட்டை ரேவதி ஆயில்யம் இந்த 6 நட்சத்திரங்களுமே பொருந்தாது அப்படிங்கிறத விட அது மோசமான நட்சத்திரங்கள், ஒரு மோசமான திருமண வாழ்க்கையை கொடுத்துரும். அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி சதயம் திருவாதிரை மூலம் அசுபதி மகம் இந்த 6 நட்சத்திரங்களும் பெரிய அளவுல பொருந்துறது இல்ல. அப்புறம் மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு விஷாகம் பூரட்டாதி புனர்பூஷம் பூராடம் பரணி பூரம் இந்த 6 நட்சத்திரங்களும் பெரிய அளவுல பொருந்துறது இல்ல. இந்த 6 நபர்களும் திருமணம் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருந்தா கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்குங்க. அதுதான் விஷயம். அதனால தான் நான் வந்து மெயினா அது மோசமான அப்படிங்கிறதுலேயே நான் இதில் சேர்த்துட்டேன். அடுத்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அவங்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான கிரகநிலை அதை நம்ம பார்த்துடலாம். துலாம் தனுசு மேஷம் இந்த 3 ராசிகளும் அவங்களோட வாழ்க்கை துணையோட ராசி அல்லது லக்னமாக அமைஞ்சதுன்னா அது ஒரு மோசமான கிரகநிலை. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதே 3 ராசிகளில் அவங்களோட ராசி அல்லது லக்னாதிபதி அவங்க எந்த ராசியாகவும் இருக்கலாம் எந்த லக்னமாகவும் இருக்கலாம், அந்த அதிபதிகள் இந்த 3 ராசிகளையும் அமர்ந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு மோசமான கிரகநிலை. அடுத்தது இதே 3 ராசிகளில் அவங்களோட தசாதிபதி அமர்ந்து தசை நடத்தினாலும் அந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் உங்களோட திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த காலகட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வேற தசைகள் வரும்போது அந்த திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிரும். நல்ல நட்சத்திரங்கள் நம்ம முதல்ல சொன்ன கிரிட்டேரியாலாம் பொருந்தி வந்துச்சுன்னா. அடுத்தது மோசமான தசை உங்களோட கணவன் அல்லது மனைவிக்கு சூரிய தசையோ செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும்போது உங்களோட வாழ்க்கை ஒரு விதமான ஒரு மனக்கலக்கத்தோடையும் சில முரண்பாடுகளோடையும் கருத்து வேறுபாடுகளோடையும் பயணிக்கும். இந்த 3 கிரிட்டேரியாவுமே எல்லாருக்குமே வராது. இதுலையும் சில பேருக்கு 1-2 பாயிண்ட்கள் தான் வரும். சிலருக்கு மோசமான நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் நல்ல கிரக நிலைகள் இருக்கும். சிலருக்கு மோசமான தசை நடக்கும் ஆனால் நல்ல நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும். அதனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ஒஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அல்லது அதில் நீங்கள் நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் சராசரி தான் வருவோம். ஏன்னா 5% பேருக்கு தான் அந்த எல்லா பெஸ்ட் விஷயங்களுமே கிடைக்கும், 5% பேருக்கு தான் எல்லா ஒஸ்ட் விஷயங்களுமே கிடைக்கும். அப்போ 90% பேர் இடப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லாருமே சராசரி தான். நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சில வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த 2 அட்டவணைக்கான ஒரு நோக்கம். கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது ரிஷப ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை செழுமையா இருக்கிறதுக்கு நம்மளோட வழியில என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசிக்காரர்களோட குணாதிசயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால முதல் குணாதிசயம் உங்களோட குணாதிசயம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ரொம்ப அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய குணம், குடும்பத்துக்காக கரையக்கூடிய, குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஒரு குணம். அதை நீங்க உங்க வாழ்க்கை துறையிட்ட காட்டக்கூடாது, அவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாதுங்க. அவ்வளவுதான். அவங்க எங்கேயோ பிறந்து வந்திருக்காங்க, நீங்க எங்கேயோ பிறந்திருக்கீங்க. உங்களோட குணம்
இப்படி இருக்கும், அவங்களோட குணம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களையும் உங்கள் வீட்டுக்காரர்களை மதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை தான். ஆனால் வந்து அது ஆரம்பத்திலேயே முடியாது. அதனால தான் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் சண்டை போடுவாங்க. நீ எங்கள் அம்மாவை மதிக்கல, நீ எங்கள் அப்பாவை மதிக்கல, நீ என் சகோதரர்களை மதிக்கல, அதனால நான் உன்னையும் மதிக்கல, உங்கள் வீட்டையும் மதிக்கல. இப்படியே நிறைய டிவோர்ஸ் கேஸ்லாம் வரும். ஸோ டெஃபினட்டாக அது வந்து உங்கள் வகையில் அது நியாயமானதாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு அது நியாயமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குடும்பத்தோட விவகாரங்களை உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கை துணை அவங்கள்ட்ட வந்து பெருசாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறத தவிர்த்துக்கோங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையவே வந்து இந்த பொருள் செல்வம் சேர்க்கறதுல ஆர்வம் நிறையவே இருக்கும். அதனால வீட்டை கவனிக்காமலும் சில நேரங்களில் விடக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட அதிகம். அதனாலேயே நிறைய வீட்டில் சச்சரவுகள் வரும். சரிங்களா? ஸோ பொருள் அப்படிங்கிறது தேவைதான். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அது உண்மைதான். ஆனாலும் சில நேரங்களில் நம்மளை நம்பி வந்த அந்த வாழ்க்கை துணை, நம்மளை நம்பி வந்த அந்த மனைவி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரங்களை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை இதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இதெல்லாம் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன சின்ன தீர்வுகளை இது கொண்டு வந்துடும். அதனால தான் நான் இதை வந்து மெயினாக சொல்கிறேன். சார் இது என்ன சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது மிகப்பெரிய மாறுதல்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதை செயல்படுத்தும் போது வாழ்க்கையில். சரிங்களா? அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணை ஒரு கோபப்படுறவராகவும் ஒரு முன்கோபப்படுறவராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அது உங்களுக்கு இயல்பாக முதல்லயே தெரியலனா கூட போக 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 வாழ்க்கை அப்படி நகரும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை பெருசாக எடுத்துக்க கூடாதுங்கிறத நான் இந்த இடத்துல பாயிண்டாக சொல்ல வரேன். அந்த கோபம்ங்கிறது அவங்களோட நேச்சர். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது அல்லது கோபத்தை யதார்த்தமாக மாற்றுறதுங்கிறது உங்களோட நேச்சர். இந்த ரெண்டும் தான் இந்த இடத்துல கலக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல அந்த கோபத்துக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரோட நல்ல குணங்கள், உங்களோட வாழ்க்கை துணையோட நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், இதை நீங்கள் யோசிச்சு அந்த நேரத்தில் அவங்கள கடந்து போகிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 3 பாயிண்ட் ரிஷபராசிக்காரர்கள் சிறந்த திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கைக்கான சில காரணிகள், அப்புறம் மோசமான திருமண வாழ்க்கைக்கான காரணிகள், அப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா அமையறதுக்கான சில டிபிக்கல் அட்வைசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது அட்வைசஸ் தான் சொல்லணும். ஏன்னா பரிகாரங்கள் கிடையாது, அது ஆன்மீக பரிகாரங்கள் எதுவுமே நான் இதில் நுழைக்கல. காரணம் என்னன்னா, திருமணமே 2 பேரும் சேரக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு காம்பினேஷன் தான் இல்லையா? ஒரு 2 மனங்கள் வேற வேற உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். அதில் வந்து ஆன்மீக பரிகாரங்கள் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் நான் அதை வந்து ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே இதில் வைக்கல. ஸோ இதில் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துகள் உங்களுக்கு புரிஞ்சுதா அல்லது இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணியிருக்கலாமா? இந்த மாதிரி உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.